வணக்கம், நான் suryathangaraj. இன்றைக்கி நாம் பினாட்டா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பினாட்டா அப்படின்னா என்னன்னு சொல்லி நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு டெக்கரேட்டிவ் வெசல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே ஃப்ரூட்ஸ், சாக்லேட்ஸு, அப்புறம் கிஃப்ட் இதெல்லாம் வச்சு அதை உடச்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு கிஃப்ட்டையோ சாக்லேட்டையோ ஒரு சர்ப்ரைசிங்காக எடுக்கிறது பேர் தான் பினாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேக் இப்போ கொஞ்ச நாளாக தாங்க ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது. ரொம்ப ஈஸியான கேக்கும் கூட. நம்ம மற்ற கேக் செய்கிறத விட இது ரொம்பவுமே ஈஸியான, கொஞ்சம் டைமுக்குள்ளே செஞ்சிடலாம். குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு கேக்கை ரொம்ப விரும்பி கேட்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட்டை பார்க்குறக்கு அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேக் தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். இந்த கேக் என்னோடய பொண்ணு பர்த்டேக்காக அவள் விரும்பி கேட்டதுனால நான் இந்த கேக் செஞ்சேங்க. அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ இந்த கேக் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நாம் சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுக்கணுங்க. சாக்லேட்டை நம்ம டைரெக்டாக ஹீட் பண்ண முடியாதுங்க. அதனால நான் டபுள் பாய்லர் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் நல்லா ஆவி பறக்கணும். அந்த டைமில் நம்ம முதல்ல சாக்லேட் வச்சுருக்கிற பாத்திரத்தையும் மேலே வைக்கணுங்க. அப்படி வைக்கும்போது அந்த ஆவி பட்டு இந்த சாக்லேட் நல்லா மெல்ட்டாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் ஓவர் ஹீட் பண்ணிங்கன்னா சாக்லேட்டில் இருக்கிற அந்த எண்ணெய் மாதிரி இருக்குல்லங்க, அது பிரிஞ்சு வந்துடும். சேம் நாம் வெண்ணெய் எப்படி கையாளுறோமோ அதே மாதிரி தான் சாக்லேட்டையும் நம்ம கையாளணும். ஏன்னா வெண்ணெய் நம்ம கொஞ்சம் அதிகமாக சூடு பண்ணாலே என்னாகும், அது நெய்யாக மாறிடும், பிரிஞ்சு வந்துடும். ஆனால் நம்மளுக்கு இப்போ ப்ரெட்டு மேலே இதெல்லாம் தடவுன்னு என்ன பண்ணுவோம், ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு கொஞ்சம் லைட்டாக அதில் ஒரு வெதுவெதுப்பான தன்மை வந்தோடனே அது நம்மளுக்கு தடவரக்கெல்லாம் ஒரு ஈஸியாக வரும் பார்த்திங்களா. அதே தான் இந்த சாக்லேட்டும், நம்ம அந்த மாதிரி தான் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி எடுக்கணும். பினாட்டா கேக் மட்டும் இல்லைங்க, நீங்கள் சாக்லேட்டில் எந்த டெக்கரேஷன் பண்ண போகிறீங்கனாலும் இந்த மாதிரி தான் நாம் மெல்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நாம் இதை பினாட்டா மோல்டில் அப்ளை பண்ணிடலாங்க. இந்த மோல்டு நான் அமேசானில் வாங்கினேங்க. இதோட விலை 399 ரூபா. இது ஒரு சிலிக்கான் மோல்டுங்க. இது கூட ஒரு சுத்தியலும் கிடைக்கும், மர சுத்தியல் மாதிரி இருக்கும், அது கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த சிலிக்கான் மோல்டும் அந்த மர ஹேமரும் சேர்த்து நம்மளுக்கு 399 ரூபாய்க்கு கிடைக்கிது. இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்கிற இந்த சாக்லேட்டை நம்ம அந்த சிலிக்கான் மோல்டுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. இது சிலிக்கான் மோல்டு அப்படிங்கிறதுனால நம்ம எண்ணெய் எதுவும் தடவ வேண்டியதில்லை. நம்ம டைரெக்டாக சாக்லேட்டை உள்ளே ஊற்றிக்கலாம். இது எல்லா பக்கமும் பரவுற மாதிரி இந்த சாக்லேட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸாக இருக்கிற சாக்லேட்டை மறுபடியும் நம்ம அந்த சாக்லேட் மெல்ட் பண்ண பவுலுக்குள்ளே ஊற்றி வச்சுக்கலாம். ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த சாக்லேட் ஒழுகி உள்ளே போய் இறங்கி இருந்துச்சுன்னா அந்த இடம் மட்டும் கட்டி மாதிரி ஆயிரும். அதனால் அந்த உள்ளுக்குள்ளே ஒரு லேயர் மாதிரி மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போ இந்த சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம செகண்ட் லேயர் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு லேயர் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது எடுக்கும்போது உடஞ்சி வந்துடும். அதனால் நம்ம 2 லேயர் அப்ளை பண்ண போகிறோம். 2வது லேயர் அப்ளை பண்ணிவிட்டு இது நம்ம அப்ளை மாதிரியே இதை சுற்றி ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதனால நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். செகண்ட் லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணுங்க. இந்த ஓரங்களெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் திக்காக சாக்லேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம மோல்ட்லேருந்து நம்ம பினாட்டாவை வெளியே எடுக்கலாம். நம்ம 2 லேயர் சாக்லேட் அப்ளை பண்ணதுனால எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக வருதுங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அதை கவுத்தி தான் வைக்க போகிறோம். வெளியே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கும் நம்ம மோல்டில் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணல, இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு ஒரு நல்ல ஹார்ட்டின் ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இப்போ இந்த பினாட்டாக்குள்ளே நாம் என்ன வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் பீஸ் வச்சுருக்குறேங்க. அதுக்கு மேலே நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இதுக்குள்ளே எங்களுக்கு பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரிஸும் அப்புறம் சாக்லேட் சாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணா லட்டு திங்காசியா, அந்த சாட்ஸும் நான் உள்ளே போட்டுக்கிறேன். இது கிஃப்ட் உள்ளே வச்சு மேலே இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுக்கலாம் அப்படி தாங்க நான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனால் கிஃப்ட் ரொம்ப பெருசாக போச்சு, இந்த இதுக்குள்ளே வைக்க முடியல. அதனால் அவள் ஆசைப்பட்டு கேட்டா அப்படிங்கிறக்காக இந்த பினாட்டா கேக் பண்ணேன்.
பேருக்காக உள்ள ஒரு பீஸ் கேக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுக்குறக்காக நான் வேறு ஒரு கேக்கும் பண்ணேங்க. ஆனால் அதில் நான் எந்த டெக்கரேஷனுமே பண்ணல. சும்மா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிவிட்டு மேலே க்ரீம் அப்ளை பண்ணி எல்லாருக்கும் பீஸ் கேக்காக கட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் என்றைக்கு கேக் செய்ய ஆரம்பித்தனோ அன்றைக்கிருந்து இப்படி தாங்க நடக்குது. வருஷம் அவள் பர்த்டே அன்றைக்கி மட்டும் நிறைய கேக் ஆர்டர் வந்துடும். நான் அதுக்கே திணறிட்டுருப்பேன். அவள் அதை புரிஞ்சுட்டு வந்து எனக்கு இது போதுமா அது போதுமான்னு இருக்கலே சிம்பிளாக தான் கேட்பாள். அந்த மாதிரி ஐடியா பண்ணி தாங்க இந்த பினாட்டா கேக்கும் அவள் கேட்டிருக்கா. மனசுக்குள்ளே வருத்தமாகவும் இருந்துச்சுங்க. நிறைய தீம் பேஸ்ட்டு எவ்வளோ பேர்த்துக்கு எப்படிலாம் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்குன்னு வரும்போது நம்ம ரொம்ப சிம்பிளாக தானே வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் மனசுக்குள்ளே வருத்தமாகவும் தான் இருக்குது. உண்மையாலுமே கிஃப்ட்டு நாங்கள் அவளுக்கு கொடுக்கலிங்க, அவள் தாங்க எங்களுக்கு கொடுத்துருக்குறா. இந்த கேக்ஸ் எல்லாம் தாங்க அன்னைக்கு வந்த ஆர்டர்ஸு. இதை எதுக்காக நான் சொல்லிகிட்ருக்குறேன்னாங்க, ஒரு கேக் செய்கிறதுக்கும் எனக்கு வந்து 3 மணி நேரம் பக்கம் ஆகும். ஆனால் இந்த பினாட்டா கேக் செய்கிறதுக்கு உனக்கு ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்காக தான் நான் சொல்கிறேங்க. இந்த பினாட்டா கேக் வந்து ரொம்ப ஈஸியான கேக் கூட. குழந்தைகள் நம்ம ஈஸியாக சர்ப்ரைஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து திங்ஸும் வந்து இந்த மோல்டு மட்டும் வாங்கிட்டால் போதும். மோல்டு சாக்லேட் மட்டும் இருந்தாலே நம்ம இந்த கேக்கை செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உள்ளுக்குள்ளே நம்ம சாக்லேட்ஸு கேக் இந்த மாதிரி ஃபில்லிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அந்த பினாட்டா மோல்டு வச்சு நம்ம மேலே கவர் பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இதுக்கு மேலே பைப்பிங் பேக்கில் சாக்லேட் கனாஷ் வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ட்ரிப்பிங் மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு மேலே ஈட்டபிள் வந்து கோல்டன் பால்ஸ் வச்சு இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். இதுக்கு மேலே ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸு போட்டுக்கிறேங்க. இது பார்க்குறக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நம்ம பினாட்டா கேக் ஈஸியாக தயாராகிருச்சு. உங்களுக்கு இந்த கேக்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட கேக் பற்றின ஃபோட்டோஸ்களும் வீடியோஸ்களும் நீங்கள் பார்க்க விரும்பினா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலாம். அதோட பேர் வந்து சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் எடுத்து ஊட்டி விடு. ஹாப்பி பர்த்டே யுகி.